Welcome to my channel. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை பார்க்கும் உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய கனவு இன்னும் உயிரோடு இருக்கிறதா? அல்லது மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகளால் அதை நீங்களே புதைத்து விட்டீர்களா? நினைத்துப் பாருங்கள். ஒரு காலத்தில் நீங்களும் பெரிய கனவுகளோடு தான் இருந்திருப்பீர்கள். ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு பெரிய வீடு, குடும்பத்தை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும். உலகம் உங்களை மதிக்க வேண்டும். ஆனால் வாழ்க்கை எப்போதும் நாம் நினைப்பது போல இருக்காது. தோல்வி வரும், ஏமாற்றம் வரும். நம்மள நம்பியவர்கள் கூட விட்டு போகலாம். நம்மள நம்பாதவர்கள்னு நம்ம கேலி பண்ணலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாதீங்க. தோல்வி என்பது முடிவு இல்ல. அது வெற்றிக்கான பயிற்சி. ஒரு புத்தகத்துல நான் படிச்ச ஒரு கருத்து என்னைய மிகவும் பாதிச்சது. அது அட்மாட்டிக் ஹாபிட்ஸ் புத்தகத்தின் கருத்து. அதுல சொல்லப்படும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் இலக்குகளின் அளவுக்கு உயர்வதில்லை. உங்கள் தினசரி பழக்கங்களின் அளவுக்கே உயர்கிறீர்கள். இந்த ஒரு வரியே வாழ்க்கையை மாற்றும். நிறைய பேர் பெரிய கனவுகள் காண்கிறார்கள். ஆனால் தினமும் 20 நிமிடம் கூட அந்த கனவுக்காக உழைக்க மாட்டார்கள். ஒரு நாளைக்கு வெறும் 1% முன்னேற்றம் செய்தாலே போதும். ஒரு வருடம் கழித்து அந்த சிறிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும். அதனால பெரிய வெற்றியை தேடாதீர்கள், சிறிய நல்ல பழக்கத்தை உருவாக்குங்கள். அதுதான் வாழ்க்கையை மாற்றும். இன்னொரு புத்தகம் தி சைக்காலஜி ஆஃப் மணி. அதுல ஒரு மிக அழகான கருத்து இருக்கிறது. பணம் சம்பாதிக்கிறதை விட அதை பொறுமையோட வளர்க்கிறது தான் உண்மையான செல்வம். பலர் சீக்கிரம் வெற்றி வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சீக்கிரம் பணக்காரனாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான வெற்றி மெதுவாக கட்டப்படுகிறது. ஒரு மரம் ஒரு நாளில் வளராது, ஒரு பேரரசும் ஒரு நாளில் உருவாகாது. அதேபோல் உங்கள் வெற்றியும் நேரம் எடுத்துக்கொள்ளும். அதனால் அவசரப்படாதீர்கள். தொடர்ந்து உழையுங்கள். மற்றொரு புத்தகம் தி 5 AM கிளப். அதுல சொல்லப்படும் ஒரு முக்கியமான விஷயம், மற்றவங்க தூங்கும் நேரத்துல உங்களுடைய கனவுக்காக வேலை செய்ய ஆரம்பியுங்கள். அதிகாலையில எழுவது மட்டும் வெற்றியை தராது. ஆனால் அந்த நேரத்துல கவனச்சிதறல் இல்லாமல் உங்களை வளர்த்துக் கொள்ளும் பழக்கம் உங்களை மற்றவர்களிடம் இருந்து வேறுபடுத்தும். நண்பர்களே, உலகம் உங்களை ஒருபோதும் இலவசமாக மதிக்காது. நீங்கள் உங்களை நிரூபித்த பிறகுதான் மதிக்கும். அதனால் யாராவது உன்னால் முடியாது என்று சொன்னா அவங்களோட வாதம் செய்யாதீர்கள். உங்கள் வெற்றியால பதில் சொல்லுங்க. நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. சில நேரங்கள்ல அது நீங்க தனியா நடக்க வேண்டியிருக்கும். சில நேரங்கள்ல நீங்கள் அழுவீர்கள். சில நேரங்கள் எல்லாத்தையும் விட்டுவிட வேண்டும் என்று தோன்றும். அந்த நேரத்துல தான் உண்மையான வெற்றியாளர்கள் உருவாகிறார்கள். இன்னொரு ஒரு புத்தகத்தின் கருத்து தி மவுண்டன் இஸ் யூ. அதுல சொல்லப்படும் முக்கியமான விஷயம், நம்மளுடைய மிகப்பெரிய எதிரி உலகம் இல்லை, நாம தான். பயம், சோம்பல், தள்ளி போடுவது, தன்னம்பிக்கை இல்லாமை, இவையெல்லாம் நம்மளுடைய உள்ளேயே இருக்கின்றன. முதலில உங்களை நீங்கள் வெல்லுங்கள். அப்புறம் இந்த உலகத்தை வெல்வது எளிதாகிடும். இன்னும் நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. இன்னைக்கு உங்கள்ட்ட எவ்வளவு வசதி இருக்கிறது அப்படிங்கிறதும் முக்கியம் இல்ல. அப்புறம் முக்கியமான கேள்வி, இன்னும் உங்க கனவுக்காக நீங்க போராடிக்கிட்டு இருக்கிறீங்களா? பதில் ஆம் என்றால் நீங்கள் ஏற்கனவே வெற்றி பாதையில இருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு புத்தகத்தின் ஒரு பக்கம் படியுங்கள். ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ளுங்கள். உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை நம்புங்கள். சிறிய முன்னேற்றத்தை தொடர்ந்து செய்யுங்கள். ஒரு நாள் சிறிய நல்ல பழக்கத்தை உருவாக்குங்கள். அதுதான் வாழ்க்கையை மாற்றும். இன்னொரு புத்தகம் தி சைக்காலஜி ஆஃப் மணி. அதில் ஒரு மிக அழகான கருத்து இருக்கிறது. பணம் சம்பாதிப்பதை விட அதை பொறுமையுடன் வளர்ப்பதுதான் உண்மையான செல்வம். பலர் சீக்கிரம் வெற்றி வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சீக்கிரம் பணக்காரனாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான வெற்றி மெதுவாக கட்டப்படுகிறது. ஒரு மரம் ஒரு நாளில் வளராது, ஒரு பேரரசும் ஒரு நாளில் உருவாகாது. அதேபோல் உங்கள் வெற்றியும் நேரம் எடுத்துக்கொள்ளும். அதனால் அவசரப்படாதீர்கள். தொடர்ந்து உழையுங்கள். மற்றொரு புத்தகம் தி 5 AM கிளப். அதில் சொல்லப்படும் ஒரு முக்கியமான விஷயம், மற்றவர்கள் தூங்கும் நேரத்தில் உங்களுடைய கனவுக்காக வேலை செய்ய ஆரம்பியுங்கள். அதிகாலையில் எழுவது மட்டும் வெற்றியை தராது. ஆனால் அந்த நேரத்தில் கவனச்சிதறல் இல்லாமல் உங்களை வளர்த்துக் கொள்ளும் பழக்கம் உங்களை மற்றவர்களிடம் இருந்து வேறுபடுத்தும். நண்பர்களே, உலகம் உங்களை ஒருபோதும் இலவசமாக மதிக்காது. நீங்கள் உங்களை நிரூபித்த பிறகுதான் மதிக்கும். அதனால் யாராவது உன்னால் முடியாது என்று சொன்னால் அவர்களுடன் வாதம் செய்யாதீர்கள்.
உங்கள் வெற்றியால் பதில் சொல்லுங்கள், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சில நேரங்களில் நீங்க தனியாக நடக்க வேண்டியிருக்கும். சில நேரங்கள் நீங்க அழுவீர்கள். சில நேரங்களில் எல்லாத்தையும் விட்டுட வேண்டும்னு தோணும். அந்த நேரத்துல தான் உண்மையான வெற்றியாளர்கள் உருவாகிறார்கள். இன்னொரு புத்தகத்தின் கருத்து தி மவுண்டன் இஸ் யூ. அதுல சொல்லப்படும் முக்கியமான விஷயம், நம்மளுடைய மிகப்பெரிய எதிரி உலகம் இல்லை, நாம தான். பயம், சோம்பல், தள்ளி போடுவது, தன்னம்பிக்கை இல்லாமை, இவையெல்லாம் நம்முடைய உள்ளேயே இருக்கின்றன. முதலில் உங்களை நீங்கள் வெல்லுங்கள். பிறகு இந்த உலகத்தை வெல்வது எளிதாகிவிடும். இன்று நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமில்லை. இன்றை உங்களிடமன் எவ்வளவு வசதி இருக்கிறது என்பதும் முக்கியமில்லை. முக்கியமான கேள்வி, இன்னும் உங்க கனவுக்காக நீங்க போராடிக் கொண்டிருக்கிறீங்களா? பதில் ஆம் என்றால் நீங்கள் ஏற்கனவே வெற்றி பாதையில் இருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு புத்தகத்தின் ஒரு பக்கம் படியுங்கள். ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ளுங்கள். உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை நம்புங்கள். சிறிய முன்னேற்றத்தை தொடர்ந்து செய்யுங்கள். ஒரு நாள் நீங்க இன்னைக்கு அழுத இடத்தை நினைத்து சிரிப்பீர்கள். ஒரு நாள் உங்களை கேலி செய்தவர்களே உங்களை பாராட்டுவார்கள். ஒரு நாள் உங்கள் குடும்பம் உங்களை நினைத்து பெருமைப்படும். ஆனா அந்த நாள் வருவதுக்கு தீண்டி சோயிடு இப்போதே ஒரு முடிவு எடுங்க. நான் கைவிட மாட்டேன். நான் தினமும் முன்னேறுவேன். நான் என் கனவுகளை நிஜமாக்குவேன். ஏன்னா உங்க வாழ்க்கையை மாற்ற வரப்போகும் மனிதர் வேறு யாரும் இல்ல. கண்ணாடியில நீங்க பார்க்குற அந்த மனிதர் தான். நன்றி. உங்க கனவுகள் நனவாகட்டும்.